ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷீகேஷம் குடாகேஷः பரந்தபः நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவः. சஞ்சயர் சொல்றார், பிறரையெல்லாம் எரிக்கக்கூடிய யுத்தத்தில் வாட்டி எடுக்கக்கூடிய குடாகேசன். குடாகேசன்னா ரெண்டு அர்த்தம். குடான்னா சுருள், கேசகானா முடி. சுருள் முடியை உடையவன் ஒரு சாதாரண அர்த்தம். குடாகாயாக ஈஷகான்னு இன்னொரு அர்த்தம். குடாக்கானா நித்ர, உறக்கம். ஈஷகான்னா தலைவன் அர்த்தம். சோம்பேறித்தனம் கிடையாதுன்னு அர்த்தம். எப்பவுமே சுறுசுறுப்பானவன், ஊக்கமானவன், உற்சாகமானவன் அர்ஜுனன். அவன் தூக்கத்தை ஜெயிச்சவன். எப்ப வேணுமோ அப்ப தூங்கிக்க முடியும் அவனால. ஆனா எப்பவும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் வடிவெடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். வினைத்திட்பம் நிறைந்தவன் அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ஹிருஷிகேஷம், ஹிருஷிகேஷன்னா ஹிருஷிகம்னா இந்திரியங்கள், ஈஷம்னா தலைவன். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன், புலன்களையெல்லாம் அடக்கியவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஹிருஷிகேஷங்கிட்ட இப்படி சொன்னார் அப்படிங்கிறார் சஞ்சயர். சொல்லிவிட்டு இன்னொன்னு சொன்னானா, கோவிந்தம் உக்த்வா, கோவிந்தன் கிட்ட என்ன சொன்னான், நயோத்சியே, சண்டை போட மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன், இதி உக்த்வா அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டு தூஷ்ணீம் பபூவ, பேசாம இருந்துட்டானா. தூஷ்ணீம்னா பேசாம, பபூவ இருந்து விட்டான். ஹான்னு இருக்கு கடைசியில. ஆச்சரியம். எப்பேற்பட்ட ஒரு வீரன் இப்படிப்பட்ட யுத்த பூமியில திடீர்னு கவலைப்பட்டு குழம்பி போய் அப்புறம் அந்த குழப்பத்திலிருந்து தீர்வு கிடைக்க முடியாம தன் கூடவே நண்பனாகவும் உறவினனாகவும் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணி ஞானோபதேசம் பண்ண வேண்டும், துக்கத்தை நிவர்த்திக்கக்கூடிய சங்கராச்சாரியர் சொல்றார், சோக மோக நிவர்த்தியர்த்தம் பிரவருத்தம் இதம் கீதா சாஸ்திரம். இந்த சோக மோகத்தை நீக்கிறதுக்காகத்தான் பகவத்கீதை சாஸ்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பிரவர்த்திக்கிறதுங்கிறார் ஆச்சாரியர். ஆகவே இந்த சோக மோகத்துக்கு ஆட்பட்டு இந்த யுத்த பூமியில உபதேசத்தை கேட்டான், நல்ல காரியம் பண்ணினான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆச்சரியம். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சான் அர்ஜுனன், நம்ம எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு உயர்ந்த காரியத்தை செஞ்சான் அப்படின்னு நாம அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட அழகான ஸ்லோகம் இது. சொல்லிவிட்டு பேசாம இருந்துட்டான். இனிமே பேசினா பகவான் பேச மாட்டார். ஏற்கனவே அவர் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம். அதனால் அவர் பொறுமையா இருக்கார். ஆகையினால் இனிமே நம்ம பேசக்கூடாது, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு, எனக்கு பரிபூர்ணமா வைராக்கியம் இருக்குன்னு சொல்லியாச்சு, இனிமே நம்ம பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டான்னு சொல்லி சஞ்சயர் திருதராஷ்டிரன்கிட்ட சொல்றார். அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ